அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருந்து வகுப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி நடக்குது. போன வாட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜாயின் பண்ண முடியலன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல வந்தீங்க. ஸோ அதனால் முன்னாடியே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரபஞ்சத்தை நம்புகிறவங்களா நீங்கள்? நமக்கு மேலே ஒரு இறைசக்தி நம்மளை வழிநடத்துதுன்னு நம்புகிறவங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை தேடி போகவே வேண்டாங்க. இந்த இறையாற்றல் உங்களை தேடி தானாக வரும். சொல்லுவாங்கல்ல, சீடன் ரெடியானா குரு தானாக தேடி வந்துருவாங்கன்னு. அதுபோல் நம்ம ரெடியாக இருந்தால் போதும். அதாவது கேட்கறதுக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுக்கும் நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒன்றும் இதுக்கு நம்ம நிறைய பெருசாக தகுதிகளை வளர்த்துக்கணும்னா நம்ம பெரிய மனிதர்கள் மாதிரி நீ என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்க, நீ பணக்காரனா, நீ என்னோட பெரியவனா, நீ நிறைய படித்தவனா, இதெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. இந்த இறையாற்றல் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற தகுதிகள் எல்லாம் என்ன தெரியுமா? அன்பு, கருணை, முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவுங்க. என்ன இருக்கோ, நான் நிறைய தடவை சொல்வேன், மற்றவங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு எந்த பணம் காசும் தேவையில்லை. நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகள், எந்த உதவியுமே செய்ய முடியலன்னா வாய் வார்த்தைகளால் ஆறுதலாக மற்றவங்களுக்கு கூட இருக்கலாம். நம்ம எதுவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா பிரார்த்தனையா மற்றவங்களுக்கு பண்ணலாம். இதை பண்ணாலுமே போதும். இதுதான் அடிப்படை தகுதிகள். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்ணெடுத்து பார்க்கும் பொழுது அடுத்தவங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால் அந்த நேரத்தில் என்ன உதவி செய்ய முடியுமோ, என்னால் வெறும் ஆறுதல் தான் சொல்ல முடியும்னா சந்தோஷமா அதை செய்யுங்க. அதுவே போதுமானது. நம்ம பெருசாக நம்மக்கிட்ட நிறைய பணம் காசு சேர்க்கும் போது நம்ம பெருசாக பண்ணலாம். ஸோ அப்போ இப்போதைக்கு அடிப்படை தேவைகள் என்ன? பிற உயிர்களோட கருணையாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளால் அந்த நேரத்தில் என்ன முடியுமோ அதை செய்கிறது, உண்மையாக இருக்கிறது, அன்பு காட்டுறது, மற்றவங்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிறது. நிறைய பேர் இதை சொன்ன உடனே என்ன வரும் அப்படின்னா, நான் அன்பாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், ஆனால் என்கிட்ட யாரும் உண்மையாக இல்லை. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்தவங்க என்கிட்ட உண்மையாக இருக்கணும், அப்போ தான் நான் அன்பாக இருந்ததுக்கு அர்த்தம்னு. அதுக்கு பேர் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கிடையாது. நான் ஒன்று பண்ணுறேன், அதுக்கு பதிலாக எனக்கு இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க, நான் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. ஏமாற்றம்ன்றது எப்படி வரும்? நம்ம எதிர்பார்த்தா தான் வரும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்து அன்பு கொடுத்தா ஏமாற்றம் தான் வரும். எதிர்பார்ப்பே வேண்டாம். இதுதான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம அடையிறதுக்கு உண்டான தகுதிகள். ஸோ அப்போ இந்த இறையாற்றல் என்ன பண்ணும்? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களை தேடி வரும். நீங்கள் தகுதி உடையவராக மாறும் பொழுது உங்களை தேடி வரும். நீங்கள் யாரையும் போய் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு பழி வாங்குறதுக்கோ, இல்லை மற்றவங்களை நம்ம திட்டுறதுக்கோ, அடுத்தவர்களை பற்றி பேசவே கூடாதுன்றது தான் என்ன நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அப்படியே இது நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தா கூட இனி நம்ம அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அந்த பிரபஞ்சம் உங்களை தேடி நின்று யார் மூலமாகவாது எதன் மூலமாகவாது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க, தகுதி என்கிட்ட இருக்கு, இந்த பிரபஞ்சம் என்னை தேடி வரட்டும். எப்பொழுதுமே நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம ரெடியாக இருந்தோம்னா இந்த இறையாற்றல் நம்மளை தானாக நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டு போகின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனுபவிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.